சொந்தத்தாலையும் சரிங்க, உறவாலையும் சரிங்க, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் அதிகப்படியான மனக்காயம், மனவேதனையோட தான் இந்த நேரம் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. என்னதான் வெளியில சிரிச்சு பேசிட்டு இருந்தாலுமே, உள்ளுக்குள்ள வேதனைங்கிறது உங்களுக்கு இல்லாமலாம் இல்ல. ஏகப்பட்ட ஏமாற்றம், இழப்பு, பிரச்சனைங்கிறது நாளுக்கு நாள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. சுய மரியாதை எந்த இடத்துல இழக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பல விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த நேரம் பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்துட்டு வரீங்க. ஆனா அடிக்கடி தேவையில்லாம இந்த நேரம் சொந்த பந்த வகையில சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். தேவையில்லாத ஒரு பழிச்சொல்லுக்கும் நீங்க ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லிடுறாங்க. ஒட்டுமொத்தமாவே வாழ்க்கைங்கிறது இந்த நேரங்கிறது எந்த சூழ்நிலையும் அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்டு வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பெற மாதிரி தான் அமைஞ்சிருன்னு சொல்லலாம். அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்களாவது இந்த பிரச்சனை, கஷ்டம், துக்கம் இல்லாம உங்களால வாழ முடியுமா? இந்த நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்குமா? ஒரு பயனான தகவல் கிடைக்குமா? இதே தான் இந்த பெரும்பாலும் தனுசு ராசி என்பது இந்த நேரம் எதிர்பார்த்து நிற்கிறீங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில இனி வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க? எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது? எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும்? தொடர்ந்து வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடுகள் என்னென்ன? இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பெரும்பாலுமே இந்த காலகட்டங்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, கொஞ்சம் எதுலையும் ஆக்ரோஷப்பட வேண்டாங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. குருவோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் எந்த விஷயம் எல்லாமே கோட்டை விட்டீங்களோ அது எல்லாமே சிறப்பாக இருக்குது. எந்த விஷயம் எல்லாமே சொதப்பினீங்களோ அதெல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க. தேவையில்லாத அவசரம், இந்த ஆத்திரத்தை மட்டும் இந்த நேரம் விட்டுட்டா போதும். நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான். அதே மாதிரி அதிகமாக அந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, இது வரைக்கும் எல்லாமே போராடி தான் பெறக்கூடிய இருந்த சூழ்நிலை எல்லாமே நீ தன்னால் அமையும். இந்த நேரம் உங்க சுதந்திரத்துல யாரும் தலையிடக்கூடிய வாய்ப்பு இல்லை. தந்தை வழியில, தாய் வழியிலுமே ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அற்புதமான நேரம் தான். எந்த விஷயத்திலும் கொஞ்சம் முழு கவனம் கொடுத்தா போதும். தொழில் வாழ்க்கையா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய நேரமா எந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தன்னம்பிக்கையானதா எல்லாமே இந்த நேரம் நடந்து முடியக்கூடிய நேரம். பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம், நம்பிக்கை கைவிடாதீங்க. எதிர்பார்க்கக்கூடிய எல்லா செயலும் நன்மையில முடியக்கூடிய வாய்ப்புண்டு. எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் தடையா இருக்குது, நீங்க வருத்தப்பட வேண்டாங்க. கொஞ்சம் தாமதம் ஆகுது, அவ்வளவுதான். ஆனா நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு வியாபார ரீதியா, தொழில் ரீதியா விரிவுபடுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தாராளமா செய்யலாம். இது சரியான நேரம். பள்ளி சம்மந்தப்பட்ட விஷயம், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே பல தடங்கள் நீங்க கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. நிறைய போட்டி பந்தயத்துல கலந்துக்க போறீங்க, அதுலயுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நல்ல சம்பவம் இனி வரக்கூடிய நாட்களை தாங்க நடக்க போகுது. நீங்க மனசை வச்சா பணப்புழக்கத்தை கொண்டு வர முடியும். இந்த நேரம் குருவோட அமைப்பு, உங்க ராசி அதிபதியோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குது. எந்த அளவுக்கு தொழில கொஞ்சம் கவனம் கொடுக்குறீங்களோ கண்டிப்பா பணப்புழக்கத்தை உங்களால கொண்டு வர முடியும். கடன் தொல்லையை குறைக்க முடியும். நீங்க மனசு வச்சா மட்டும் போதும். அதே மாதிரி பயணங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. வெளியூர் பயணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்ட பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பயணத்தால் நல்ல பலன் தான். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் பொறுத்த வரைக்குமே தடப்பட்ட விஷயம் இந்த நேரம் நல்லபடியாக நடக்கும். வீட்டில் இனி வரக்கூடிய நாட்களில் சுப மங்கள நிகழ்வு நடக்க போகுது. வீட்டுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் வாங்க போகிறீங்க. ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்புகள் முக்கியமான ஒரு வழிபாடு உங்கள் குலதெய்வ வழிபாடு தான். எந்த காலத்திலுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு செய்யறதும், முன்னவங்க வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். அது இந்த நேரத்தில் மறக்காம நீங்க குலதெய்வ வழிபாட்டை செய்ய பாருங்க. இது நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா உங்க வாழ்க்கையில உண்டுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குரு பகவானை வழிபடுத்த பாருங்க. உங்க ராசி அதிபதியான குரு பகவான் இந்த நேரம் வழிபடுத்த பாருங்க. அவரால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும், அனுகூலமான பலன் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்குமே வியாழக்கிழமை நாட்களில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வரதும், தெய்வேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் இன்னும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். குருவே நமகன்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க தேவேத்திரப்ப ஒரு 108 முறை நீங்க சொல்லிட்டு வர பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்பு தான். அது மட்டும் இல்லாம ராகு, சனி இந்த 2 கிரகமும் உங்களுக்கு அனுகூலமா தான் இருக்குது. ராசிநாதன் குருவும் அஷ்டம ராசியில் இருக்கிறதால இந்த காலகட்டம் அவருடைய பார்வை சுகஸ்தானத்துல விழக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதனால சுப செலவு உண்டாகக்கூடிய நேரம். 12ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து குரு பார்க்கறதால சுப செலவு கொஞ்சம் இருக்கும். சுக்கர்னு இந்த நேரம் வர்றதால தொழில லாபத்தை கொண்டு வர முடியும். அதுல எந்த மாற்றமும் இல்லை.
முக்கியமாக ஒத்துழைப்பு கிடைக்குங்க. வேலையில் கொஞ்சம் சரியாக நடந்துக்க பாருங்க. அன்னன்னைக்கான வேலையை அன்னன்னைக்கே செஞ்சு முடிக்க பாருங்க. நிறைய பேருக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போகிறதுல தடங்கள் மட்டும் கொஞ்சம் நேரம் கொடுக்கும். மற்றபடி செய்யக்கூடிய வேலையில் எந்த சங்கடமும் இல்லை. இந்த காலகட்டம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி உங்கள் ராசிநாதனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் அதிசாரத்தில் உச்சமடைகிறதால திடீர் நல்ல யோகம் அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பயணங்கள் ஒரு பக்கம் உண்டுதான். ஆனால் இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க. குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. பேச்சால நிறைய நட்பு வகையில் நல்ல மாற்றம், பண வருமானம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தால் நின்று போன வீடு கட்டக்கூடிய பணிங்கிறது மறுபடியும் தொடங்கும். தாய் வழியில இந்த நேரம் பல நன்மை காத்திருக்குது. தாய் வழியில இருந்த தொல்லை நீங்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. பலருக்குமே வண்டி வாகனம் வாங்கி மகிழக்கூடிய யோகமும் இந்த நேரத்தில் உண்டாகும். இந்த நேரம் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சுக்க பாருங்க. அதாவது நவகிரகத்துக்கு குருவுக்கு முடிஞ்சவங்க வஸ்திர சமர்ப்பணம் செஞ்சு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. அதாவது குரு பகவானை வலுப்படுத்த பாருங்க. இந்த காலகட்டம் நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்பா தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரம் குழந்தைகளோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே தடப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தடப்பட்ட திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி செஞ்சீங்கன்னா நின்று போன பல காரியங்கள் உங்களுக்கு மறுபடியும் தொடங்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாங்க. நீங்கள் எந்த விஷயத்துக்கு எல்லாமே ஆசைப்பட்டீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அது சரியாக நடக்கக்கூடிய நேரம். அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க. வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையை இந்த நேரம் சோதிக்கக்கூடிய நேரம் தாங்க. அதனால கொஞ்சம் எல்லாருக்கிட்டையுமே அனுசரித்து நடந்துக்க பாருங்க. எந்த காரணத்தை கொண்டு உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்குமே இந்த கற்பனையான கவலையை தவிர்த்துட்டாலும் உங்களுக்கு பாதி வெற்றி காத்திருக்குதுங்க. வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் வெற்றி கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கும். ஆனாலுமே வரக்கூடிய நாட்களில் நல்ல வேலையை அமையக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. கொஞ்சம் முன்கோபம் உணர்ச்சி வசப்படுறது பிடிவாத குணத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. முடியலினாலுமே கோபத்தை இந்த நேரம் ஏன்னா உங்களால் குறைக்க முடியாது. ஏன்னா கோபத்தை தூண்டுவாங்க. சொந்த பந்த வகையிலையா இருக்கட்டும் நண்பர்கள் வகையா இருக்கட்டும் கோபத்தை தூண்டுவாங்க. முடியாட்டினாலுமே கொஞ்சம் குறைச்சிக்க முயற்சி செய்யறது இந்த நேரம் உங்களுக்கு நல்லதுன்னே சொல்லலாங்க. சுப பலம் பெற்றிருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு எதுலையுமே சிறப்பு தான். இந்த நேரம் முன்னையை விட ஒரு தெளிவான அமைப்பு ஒரு நல்ல நிலைமை தான். எந்த வேலையிலும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாம நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருந்துட்டாலும் சிறப்பா இருக்குது. சுப பலன் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. கொஞ்சம் பாடுபட்டா போதும் விட்டதை பிடிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. வருமானம் புகழ் எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் தான். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக கூடா நட்பு கேடாய் முடியுங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். யாருக்கிட்டையும் அதிகமாக நெருங்கி பழகாமல் இருந்துட்டாலே எதிர்காலங்கிறது உங்களுக்கு சிறப்படையக்கூடிய யோகமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன் தான். அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை தனுசு ராசி அன்றவர்கள் நீங்கள் பெற போறீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் குடும்பத்திலையா இருக்கட்டும் ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலை இருந்திருப்பீங்க. நிறைய தடங்களை கொடுத்துருக்கோம். மனசு ஒரு நிலையில் இருந்திருக்காது. ஆனால் இது வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக தான் இருக்குது. ராகுவால எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு தான். செல்வாக்கு அந்தஸ்து உயர்ந்து வரும். எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்குது. ஆயுள் ஆரோக்கியத்திலையும் பாதிப்பு இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கிறது படிப்படியாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முயற்சி கொடுத்தா மட்டும் போதும். போராடும் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய சஞ்சாரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நெருக்கடிங்கிறது இந்த வாரத்துல இருந்து தொடங்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நிலையில உங்க நிலைமை மாறும். ராசநாதனுடைய பார்வையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கிடைக்கிறதால குடும்பத்துல நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடிய நேரம் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தான். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுக்கிற வேலை வெற்றியாகும். வேலையிலுமே எதிர்பார்க்க விஷயம் நல்லபடியாக முடியும். இடமாற்றம் எதிர்பார்த்து நிற்கிறீங்க, பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்து நிற்கிறீங்கன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்த பாருங்க. சிறப்பான பலன் கிடைக்கும். அரசு வழி முயற்சி செய்றீங்கன்னாலும் சாதகம் தாங்க. வரைக்குமே ஒரு நஷ்டத்துல போன தொழில் எல்லாமே நீ நல்லபடியா இயங்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல லாபம் தரக்கூடிய வாய்ப்பு தான். உங்க ராசி அதிபதியுடைய பார்வை கிடைச்சிருக்கிறதால விட்டதை பிடிக்கலாம். நீங்களுமே முயற்சி செய்யுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய நேரமா தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. நிறைய பேருக்கு கொஞ்சம் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனாலுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவங்க எல்லாமே முருகப்பெருமான தொடர்ந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த நேரம் உங்களுக்கு கடன் தொல்லை குறையக்கூடிய நேரம் தான். நிறைய சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தன்னம்பிக்கை ஒன்று இருந்துட்டா போதும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பா தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.